friends, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சாட்டர்டே vlog தான் இருக்க போகுது. இப்போ வந்து புரட்டாசி சனிக்கிழமை இல்லைங்களா, ஸோ 3ஆம் சனி இது. சரி சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மணி வந்து அரௌண்ட் 9:50 9:30 இருக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து கேரட் பூரி செஞ்சேன். ஸோ கொடுத்ததுனால அவள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ பூரிங்கிறதுனால அவளே சாப்பிட்றோம். அவளுக்கு கொடுத்தோன்னே நான் ஓடி போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு நான் எழுதி வச்சிருக்கேன். மெனு சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ஸோ செஞ்சு சாமி கும்பிட போகிறோம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து அப்படியே இன்னைக்கு நாள் எப்படி போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. ஸோ மதியம் மேலே வந்து மேபி கிராசரி ஷாப்பிங் ஏதாவது போனால் போவோம். ஸோ அப்படியே நான் காலையிலேருந்து கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாப்பாவுக்கு மட்டும்தான். நான் ஸ்ட்ரெயிட்டாக மதியம் தான் சாப்பிட போகிறேன். இது பூஜை சாமானெல்லாம் விளக்கணும். நான் கொஞ்சம் வந்து ஊற வச்சுருக்கேன். நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரைம்ஸ் பாடுற கண்மணி ரைம்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஆக்சுவலாக நான் வந்து பூஜை இருங்க காமிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா பூஜை இது இங்கே தானே வச்சுருந்தேன். பாப்பா என்ன பண்ணுவான்னா இது மேலே ஏறி அதை இழுத்து கொஞ்சம் கீழே விழுந்து இதாகிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து இந்த இது வந்து அமேசானில் வாங்கினேன். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அமேசானில் ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தேன். பட் வந்து என்ன சொல்கிறது, அந்த உட்டன் பீஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்கினா வந்து அபவ் $50 or $100 அப்படி தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்துச்சு. ரொம்ப லைட் வெயிட் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. ஸோ இந்த கலர் வந்து என்னோட கிச்சனோட கேபினட் கலர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் இதை வாங்கி நேற்று தான் வந்துச்சு. வந்தவொடனே கழட்டிட்டு ஒன்றும் பெரிய செட்டப் நல்லா இல்லை, சும்மா எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படியே காமிக்கலாம்னு நினச்சி. இது வந்து $20 என்னவோ. ஸோ நான் வேணால் உங்களுக்கு வேணால் கீழே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட இந்த ப்ராடக்டோட லிங்க் அமேசானில் வாங்கினது தான். ஸோ ஜஸ்ட்டு என்கிட்ட இருந்த சாமி படத்தை மட்டும் இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டிட்டு என்கிட்ட பூஜை சாமான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. பெல்லு, ஒரு கற்பூர அரத்துன்னு காமிக்கிறது, அப்புறம் விளக்கு, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை தான் வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து சிங்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் க்ளீன் பண்ணிட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் மெனு என்னென்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே எழுதி வச்சிருக்கு. இதுதான் மெனு. ஸ்வீட் பொங்கல், லெமனு, கர்டு, புளி சாதம் செய்ய போகிறேன். இந்த 3 வெரைட்டி ரைஸு, இதோட ஸ்வீட் பொங்கல், இது சக்கரை பொங்கல் இருக்குது இல்லைங்களா, அது செய்ய போகிறேன். அளவு எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் மதியம் மட்டும்தான் மோஸ்ட்லி ரைஸ் சாப்பிடுவோம். இது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். எப்படி நைட்டுக்கும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் நான் செய்ய போகிறேன். அதனால் பெருசாக ரெசிபி காமிப்பேனான்னு தெரியல. டக்கு நம்ம சிம்பிளாக தாளித்து ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியாக செய்ய போகிறேன். மேபி சக்கரை பொங்கல் நான் உங்களுக்கு வந்து ரெசிபி காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அப்புறம் வந்து வடை, உளுந்து வடை தான் செய்வேன். அப்புறம் சுண்டல், அப்புறம் வந்து அப்பளம். 7 ஐட்டமாக வரட்டுமே, நான் அப்பளமும் சேர்த்துருக்கேன். ஸோ இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வடைக்கு வந்து உளுந்து நல்லா வாஷ் பண்ணி சில் வாட்டரில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து உளுந்து ஊற வைக்கிறீங்க வடைக்கு அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பின்னாடி ஊற வச்சிங்கன்னா நல்லா வரும் அது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த கொண்டக்கடலை, நம்ம பெங்கால் கிராம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது நேற்று நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான் சும்மா விளக்கி காய வச்சுட்டு, இது நேற்று நைட்டு பாஸ்கர் சாப்பிட்டது. ஸோ அதனால் அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் எடுத்து வைக்கணும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம், அவ்வளோதான். ஸோ வாங்க அப்படியே நான் இன்றைக்கி எப்படி போகுது அப்படிங்கிற நாள் அப்படிங்கிறத கவர் பண்ணுறேன் நான். ஸோ என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்னோட கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எப்பவுமே வந்து பூஜை சாமான் விளக்குறோன்னா கொஞ்சம் சிங்க் வந்து சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். எப்படி சிங்க்கில் வைக்க போகிறது இல்லை, மேலே தான் வைக்க போகிறோம். இருந்தாலும் க்ளீன் பண்ண ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதில் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, புளியில் வந்து கொஞ்சோண்டு சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு அந்த புளியை எடுத்து ஃபுல்லாக நம்ம தேய்க்க போகிறோம், அவ்வளோதான். ரித்திகா வாடா இங்கே வா, விளையாடு. ஸோ இந்த புளியை வச்சு தேய்க்க போகிறோம். அவங்க அப்பா உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க உள்ளே போனா. ஸோ அதனால தான் கூப்பிட்டேன். ஜஸ்ட் இதை எடுத்து தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வாஷ் பண்ணிவிடுவேன். எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் மொத்தமாக வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை செஞ்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சோண்டு டீ குடிக்க போகிறேன். டீ இல்லைன்னா காஃபி ஏதாவது ஒன்று போட்டு குடிக்கணும். எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது நாமெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு பாத்திரம் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு சொம்பு ஒன்று கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு நாங்கள் போய் பக்கத்து இதெல்லாம் போய் கோவிந்தா கோவிந்தா என்னடா அது கம்மிஸ்டா வெயிடா, அது அப்பாது, அது பாப்பாது இல்லை, வச்சிரு.
எங்கள் அண்ணனும் கூட வருவாங்க ஆக்சுவலாக. சொம்பில் கட்டி கொடுத்துட்டு நாங்கள் போய் கேட்டுட்டு வருவோம். அப்போல்லாம் வந்து நீ போ நான் போன்ருப்போம். நாங்களாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான். எங்கள் அண்ணன் அக்கா எல்லாமே ஒன்றா தான் இருந்தோம். ஸோ அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நான் எதுவும் பெருசாக பண்ண போகிறது இல்லை. பட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளே வந்து ஒரு அரிசி, அது என்ன அப்படின்னா நம்ம அந்த பாத்திரத்தில் வந்து இது அரிசியும் போடுவாங்க, ஒரு சிலர் காசும் போடுவாங்க. ஸோ அரிசி வந்து நம்ம வந்து அடுத்த வாரம் அப்படி எடுத்து வந்து நம்ம வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது இருக்கு பாருங்க, அது பேர் என்ன, காசு வந்து திருப்பதிக்கு போனால் போடுறது, இல்லை கோவிலுக்கு போனால் போடுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து நம்மளே வந்து அரிசி போட்டு காசு போட்டு வச்சுட்டு நம்ம அதை எடுத்து நம்ம அடுத்த வாரம் வந்து உப்பெல்லாம் போடாமல் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த ரைஸ்க்கு விளையாடிட்டு இருக்கேன். என்னடா உப்பெல்லாம் போடாமல் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒன்றும் பெருசாக அதெல்லாம் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணதில்லை. புரட்டாசியில் சொல்ல போனேன், நாங்கள் நான்வெஜ் எங்கள் வீட்லேயும் சாப்பிடாம இருப்பாங்க, எங்கள் அத்தை வீட்லேயும் சாப்பிடாம இருப்பாங்க. பட்டு நாங்களாம் இப்போ வந்து நான் வந்து ஹாஸ்டலில் படித்தேன். ரொம்பலாம் படிக்கல, 10th தான் ஹாஸ்டல் படித்தேன். எல்லாமே ஹாஸ்டலில் படிக்கிறேன்றதுக்காக வந்து அந்த புரட்டாசி அதெல்லாம் வந்து அம்மா என்னை அவ்வளோவா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே இல்லை. எனக்கும் வந்து அது பெருசாக வந்து இதானதே இல்லை. ஸோ பாஸ்கரும் பார்த்தீங்கன்னா அவர் சென்னையில் வேலை பார்ப்பாரு, முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ அதனால் அத்தை வந்து சனிக்கிழமை வந்து நான்வெஜ், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கிளம்பிடுவார். ஸோ நான்வெஜ் எல்லாம் நாங்கள் வந்து சனிக்கிழமை கூட சாப்பிடுவோம். சார் எங்கள் 2 பேருக்கும் அப்படி பழகினதுனால நாங்கள் வந்து பெருசாக அந்த நான்வெஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனாலாம் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு சாமி கும்பிட்டு நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பாசிட்டிவ் வேலை நம்ம இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு எண்ணம். ஸோ நாங்கள் வந்து புரட்டாசிக்கு சாப்பிடாமலாம் இல்லை. இன்னைக்கு கூட வந்து இன்னைக்கு நான் சாமி கும்பிடுறதுனால இன்னைக்கு சாப்பிடாம இருப்பேன், அவ்வளோதான். ஸோ இப்படி தான். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேருக்கு கருத்து மாறுபாடு வரலாம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நாங்கள் இந்த மாதிரி அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், புளியெல்லாம் போட்டாச்சு. ஸோ நான் இது எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டு காய வச்சுட்டு நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா இருக்கு, என்ன வேணும் கேட்கட்டும்? சர்ப்ரைஸ் என்ன எடுத்துக்கா? கிச்சி கொடுத்தா கொடுப்பியா? சரி, தேங்க்யூ. இதுதான் அம்மாவோட சர்ப்ரைஸா? ஸோ இப்போல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சர்ப்ரைஸ் வேணும் கேளு அப்படின்னு வாங்கிட்டு வந்து கேட்டுன்னா கிச்சி கொடுத்தா தான் தருவேன் அப்படின்வா. நான் ஏதாவது பண்ணும்போது நீ கிச்சி கொடுத்துறா அப்போ தான் தருவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை வந்து அவள் இதுக்கு ஃபாலோ பண்ணுறான். என்ன ரித்திகா அது கையில்? பாம்பம்மா. ஹை சார் எங்கே தங்க இருக்கணும்? போய் எடுத்து வைப்போம். எந்திரிடா போ. அம்மா 3 சொல்றதுக்குள்ள அம்மா கண்ணை முடிக்கிற. 1 2 2.5 3 சொல்லட்டுமா? அம்மா 3 சொல்லட்டுமா? வா, குட் ஜாப் அம்மு. சரி விளையாடு, அம்மா டீ போடுறேன். சரியா? அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரட்டுமா? கண்ணு மூடு, கண்ணை மூடிக்கணும். சரியா? கண்ணு திறக்கக்கூடாது. ஓகே, திறக்கக்கூடாது. அம்மா 3 சொல்லும் போது தான் திறக்கணும். ஓகே, 1 2 What is that? What is that, Ammu? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்கேன், ரைஸும் சுண்டல் மட்டும் வச்சுருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா 10:40 ஆகுது. 11 மணிக்கு ஆரம்பித்தா போதும். ஸோ அதனால தான் ஓப்பன் பண்ணி தட்டுமா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த பைண்டர் பவுச் நம்ம வால்மார்ட்லேருந்து வாங்கினது. ஆக்சுவலாக $2-3 இது. இப்போ பேக் டு ஸ்கூல் கிளியரன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதனால் இது வந்து 25 cents கிடச்சிது. மேபி இன்னும் 10 cents கூட இந்நேரம் போயிருக்குது. நான் போன வாரமே வாங்கினது. நம்ம காமிக்கலாம், ஒரு நிமிஷம் காமி. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க, யூனிகார்ன். இந்த மாதிரி நான் நிறைய எடுத்தேன் ஆக்சுவலாக. அதில் இது இருக்கு, அது பேர் என்ன, ஜிகினா இருக்குது இதில். விளையாடிட்டுருக்கா. ஸோ நான் இந்த மாதிரி எடுத்தேன்னு சொன்னேன். எதுக்கு எடுத்தேன்னா, எனக்கு வந்து நிறைய வந்து இப்போ இவள்தே வந்து கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்கு, செப்பரேட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பவுச் தேடிட்டு தான் இருந்தேன். ஸோ எதுக்குடா அதை போய் $1 கொடுத்து வாங்குவானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் 25 cents கிடச்சோடனே நான் எடுத்துட்டேன். அதுவும் நிறைய நல்லா வந்து க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் எடுத்தேன். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் காமிக்கிறேன் அப்புறமா.
சரி அவ்வளோதான். இங்கே எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். கடன் செஞ்சிட வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா சாதம் வச்சு ஊற வச்சுட்டேன். ஸோ வடை மட்டும் கடைசியாக தான் பண்ண போகிறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை அரைச்சிக்கணும். கடைசியாக தான் அப்பளங்க இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். புளி சாதத்துக்கு வந்து புளி பேஸ்ட்டு நான் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். சரிடா. என்னடா வந்துச்சு? அணில் வந்துச்சா? சரி நீ போய் பாரு. குட்டி அணிலம். சரிதாங்க, நீ போய் பாரு. அவன் விளையாடிட்டு இருக்கா. சரி ஓகே. இது வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேர்டு வீட்டிலே போட்டேன் நான். ஸோ கேர்டு அங்கே இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இது வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து அரிசி வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா இதில் 3/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 1/4 கப் பருப்பு எடுத்துக்கலாம். போய் தேடுப்போ, அங்கே தான் இருக்கும். போ. 1க்கு 1/4 கப்பு தான் கணக்கு. நான் இதில் வந்து ஒரு 3/4 தான் எடுத்தேன். ஸோ அதில் 1/4க்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி சும்மா ஒரு நிமிஷம் பண்ணால் போதும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப செவரணும்னு இல்லை. ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுற போகிறோம். 1க்கு வந்து 1 கப்பு அரிசி எடுக்கிறீங்கன்னா 4லேருந்து 5 வரைக்கும் வந்து தண்ணி பால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் தண்ணி மட்டும் கூட வச்சுக்கலாம். நான் பால் வந்து ஈக்குவலாக பாதிக்கு பாதியாக நான் போடுவேன். ஸோ நான் எவ்வளோ போட போகிறேன்னா 1க்கு 4.5 கப் போட போகிறேன். ஸோ 2 கப் பால், மீதி 2.5 கப் வந்து தண்ணி அந்த மாதிரி ஊற்ற போகிறேன் நான். ஸோ அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதில் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு பண்ணிட போகிறோம். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 1/2 hour எல்லாமே முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு தாளிக்கிறது மட்டும்தான். ரைஸ் ஆறுறதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஸோ 11:15 ஆகுது. 12க்குள்ளே எல்லாமே முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. இதை எடுத்து நான் வந்து அரிசியில் கொட்டிட போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டு தண்ணி போட்டுற போகிறோம். ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி கழுவி வாஷ் பண்ணி போட்டால் ஆல்ரெடி 2 வந்து தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பால் மட்டும் ஊற்றணும். இன்னும் ஒன்று மட்டும் ஊற்ற போகிறேன். ஸோ ஊற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ பால் சேர்த்துலனாலும் பரவாயில்ல. நல்லா வந்து சூப்பராக வரும். இந்த கோயிலில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். வந்து ஒரு 4-5 விசில் விட போகிறோம். ஸோ இந்த வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து புளி சாதம் செய்ய போகிறேன். ஸோ நார்மலாகவே வந்து புளியோதரை எப்படி செய்வாங்கன்னா இந்த தனியாக அதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பொடி பண்ணி செய்வாங்களா. நான் வந்து பேசிக்காக சிம்பிளாக செய்ய போகிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சம், அது பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, கடலை இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட கடலை இல்லை. அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு. அவ்வளோதான். இது 3 பொரிய விட்டுறணும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. நம்ம அந்த பொடியெல்லாம் அரைச்சி செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இதுவுமே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நம்ம கோவிலில் சாப்பிட்ற புளியோதரை மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் புளி சாதம் மாதிரி இருக்கும். சரி, இது நல்லா பொரியட்டும். ஸோ இது கொஞ்சம் வந்து ரெட் கலரில் ஆன பின்னாடி 2 காஞ்ச மிளகாவை வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, ஸோ கருவேப்பிலையே கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம புளி காய்ச்சல் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றிக்கிறேன். புளி காய்ச்சல் இல்லை, புளியோட மஞ்சள் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ அதோடய வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டிருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இது நல்லா வந்து சுண்ட வந்து ஒரு மாதிரி நல்லா கட்டியாகி வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ நான் வந்து ரொம்ப கம்மி அளவில் தான் செய்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம். ஸோ இதை சுண்டிட்டு பின்னாடி நான் காமிக்கிறேன். என்னடி ப்ளீஸ், எல்லா டாய்ஸும் எடுத்து கீழே போட்டியா? எல்லா டாய்ஸும் எடுத்து கீழே போட்டிருக்கியா? இங்கே பாருங்க, நம்ம சமைச்சோம் அப்படின்னா வீடியோ 2 பண்ணிடுவா. சரிடா வரேன்டா. ஸோ அவ்வளோதான். இது வந்து சைடில் கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து பக்கத்தில் அப்படியே வந்து புளிசாது லெமன் ரைஸ்க்கு தாளிச்சிட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் கிளறி வச்சுட்டேன். அதுவுமே சிம்பிளாக தான் செஞ்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப கம்மியாக தானே நான் சேர்த்தேன், அதனால இப்படி இருக்குது. நான் வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நிறைய வேணுன்றதுனால போட்டிருக்கேன். நீங்கள் அந்த பீனட் போடுறதுனால போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து சாதம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான். ஸோ இது ரெடி பண்ணி வச்சுட்டு
இது வந்து அதுக்குள்ளே வந்து விசில் வந்துட்டுருக்கு. ஸோ அது வரட்டும், அது கிளறும்போது காமிக்கிறேன். அதை இறக்கி வச்சாச்சு. ஸோ இது இங்கே வெல்லம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து 1.5 கப் அளவு வந்து வெல்லம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவு எடுத்து சும்மா ஒரு 1/2 கப் வந்து தண்ணி ஊற்றி நம்ம அதில் அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் நம்ம எடுக்க போகிறோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு இது வந்து எல்லாமே கரைஞ்ச பின்னாடி ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் கார்டமம் போட்டால் அவ்வளோதான், நமக்கு வந்து சக்கரை பொங்கல் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இதில் ஊற்றுறேன். நெக்ஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இது இப்படி வச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. ஸோ நம்ம இது வந்து பால் ஊற்றுனதுனால தான் பார்த்திங்கன்னா இப்படி வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியிலே கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஒரு க்ரீமினஸ்க்காக நான் வந்து பால் ஊற்றினேன். ஸோ எல்லாமே ஒழுகிடுச்சு, அதனால் அப்படி இருக்குது. ஸோ இந்த மண்ணுக்காக தான் வடிகட்டுறது. இதை நல்லா கிளறி இது ஒரு 5 மினிட்ஸ் இதில் இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி திராட்சை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இதை வந்து நெய்யில் போட்டு தாளிச்சுக்க போகிறேன். அது தாளித்து போடும்போது நம்ம ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, அது பொடி இருந்தால் பொடி போடுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஏலக்காய் வந்து இடித்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மணி பார்த்திங்கன்னா 1 கிட்ட ஆச்சு. இப்போ தான் சரி சாமி கும்பலான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ என்னென்ன செஞ்சேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரித்திகா ரெடி ஆகிடுச்சு, குளிச்சு ரெடி ஆயாச்சு. ஆமாம் தானே தங்கம்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரித்திகா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். ஸோ இது வந்து வெரைட்டி ரைஸ், இது புளி சாதம், இது வந்து ஓகே இது புளி சாதம், இது பார்த்திங்கன்னா இது ஸ்வீட் பொங்கல், அப்புறம் இதில் வந்து லெமன் ரைஸ் இருக்குது, இதில் வந்து கர்ட் ரைஸ், இதில் பார்த்தீங்கன்னா இது சுண்டல் நிறைய தேங்காய் போட்டு வச்சுருக்கேன். சரிடா அம்மா பேசுகிறேன் வரேன். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் எதுக்கோ வச்சுருக்கேன், ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா. இது அப்பளம், அண்ட் தென் இது காமிச்சினா இது வந்து புளி சாதம். இது பார்த்தீங்கன்னா இது சாமிக்குன்னு தனியாக வச்சுருக்க பிளேட்டு. ஸோ இதில் தான் வந்து பரிமாற போகிறேன். இங்கே ஒன்று என்னென்னா வடை ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா உப்பி வருது. ஒன்று என்னென்னா கொஞ்சம் தனியாக போச்சு. ஸோ திருப்பி போடணும் இப்போது. ஸோ இது முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூவெல்லாம் வச்சு இதெல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு இதுக்கெல்லாம் ஸோ வச்சு எண்ணெய்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இப்படி தான், அவ்வளோதான். இங்கே வந்து கீழே வச்சு சாமி கும்பிட்ற வேண்டியது தான். ரித்திகா அப்பாக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக அவர் குளிச்சுட்டு வந்தவொடனே அவ்வளோதான், நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரெஸ்டிங் டைம் தான். நீ கடைக்கு போவோமான்னு தெரியல, போனால் அது இன்க்ளூட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்றதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன்.
நல்லா இருக்கணும் பாப்பா. நல்லா இருக்கணும் பாப்பா. நல்லா இருக்கணும் பாப்பா. பாப்பாக்கு நல்ல ஹெல்த் கொடு பாப்பா. சாமி கும்பிடவே இல்லை நீங்க. கும்பிடு. அம்மாவே கும்பிட்டு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நாங்கள் எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரித்திகாவும் இன்றைக்கி வந்து எங்கள் கூட கீழே உட்காந்துட்டு சாப்பிட்டா. அவளுக்கு வந்து அந்த ஸ்வீட் பொங்கல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, என்ன டேஸ்ட் பண்ணாமல் போட்டது இல்லைங்களா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான vlog. உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye and thank you all for watching.